السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1447 ரமதான் மாதம் 17ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் ஷேக் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் கடைசி 10 நாட்கள் வெற்றி பெறுவோரின் ஆன்மீக வர்த்தகமாகும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய அந்தஸ்துக்களை உயரச் செய்யும், உங்களது பாவங்களை மன்னிக்க செய்யும், உங்களது நன்மைகளை உங்களுக்கு நிரப்பமாக கொடுக்க செய்யும். யார் وَمَن يَتَّقِ اللَّهَ يُكَفِّرْ عَنْهُ سَيِّئَاتِهِ وَيُعْظِمْ لَهُ أَجْرًا. யார் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கிறார்களோ, அல்லாஹ் அவருடைய பாவங்களுக்கு குற்ற பரிகாரங்களை, பாவ மன்னிப்பை கொடுப்பான். அவர்களுடைய கூலிகளை மகத்துவ மிக்கதாக, மகிமை மிக்கதாக ஆக்குவான் என்று சூரத்து தலாக் 5வது வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிக பிரமாண்டமான, மிக பெருமதியான நிஅமத்துகளில் ஒன்றுதான் இந்த ரமதான் மாதத்தை அடைந்து அதிலும் கடைசி 10 அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியமாக இருக்கிறது. இந்த ரமதான் மாத கடைசி 10 சிறப்புகளை பார்ப்போமானால் ஏராளமான சிறப்புகளை நாம் காணலாம். அதிலே வணங்குவது, அல்லாஹுக்கு வழிபடுவது, நன்மைகள் செய்வது, இரவை உயிர்ப்பிப்பது, இவைகளெல்லாம் மிகவும் பெருமதியான ஒரு விடயமாக கருதப்படும். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமதான் மாத கடைசி 10 செய்யக்கூடிய எத்தனையோ சிறிய சிறிய செயல்கள் எல்லாம் மிகவும் வெகுமதி மிக்க பரிசுகளை கொண்டு வரக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அதிலே லைலத்துல் கத்ர் என்ற இரவையும் அந்த கடைசி 10 தான் வைத்திருக்கிறான். அந்த லைலத்துல் கத்ர் என்பது அதனுடைய மகத்துவமோ அதனுடைய நிலையோ நாம் வார்த்தைகளால் கூற முடியாது. அந்த அளவுக்கு பெருமதியானதாக அந்த லைலத்துல் கத்ரை ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த லைலத்துல் கத்ரை ரமலானிலே கடைசி 10 ஆக்கி வைத்திருக்கிறான் என்பது மிகவும் பெருமதியான ஒரு விடயமாக இருக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் அல் குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்று கேட்டுவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறப்பானது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த இரவு ரமதான் மாதத்திலே இருக்கிறது. அந்த இரவு ரமதான் மாதத்திலே கடைசி 10 இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நிஅமத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எடுத்துக்கொண்டால், ரமதான் மாதத்தில் குறிப்பாக, அதிலும் குறிப்பாக கடைசி 10 நபி அவர்கள் ஏனைய காலங்களை விட, ஏனைய நாட்களை விட அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டு, சிரமங்களை எடுத்துக்கொண்டு நன்மைகள் செய்வதிலே முண்டியடித்துக் கொள்வார்கள், நன்மைகள் செய்வதிலே ஈடுபடுவார்கள் என்பதை அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்புகளை பார்க்கின்ற போது நாம் புரிந்து கொள்ளலாம். நபி அவர்கள் எந்த அளவுக்கென்றால், கடைசி 10 வந்து விட்டால் அஹ்யா லைலஹு, அந்த இரவுகளை அவர்கள் வணக்கத்தின் மூலம் உயிர்ப்பிப்பார்கள். வ ஐகத அஹ்லஹு, தனது குடும்பத்தினர்களையும் வணக்கம் செய்யுமாறு எழுப்பி விடுவார்கள். வஷத்த மிஸரஹு, தனது வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள் என்று ஹதீஸ்களிலே காணலாம். எனவே நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக தானும் முயற்சிகள் செய்து தனது குடும்பத்தினர்களையும் எழுப்பி அதற்கு தடையாக இருக்கக்கூடியவைகளை தவிர்த்து கொண்டார்கள் என்ற விடயங்களை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுகிறார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ரி
ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். அந்த 1000 மாதங்களை விட சிறப்பான இரவை ரமதான் மாதத்தில் கடைசி 10 வரக்கூடிய அந்த இரவுகளிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகின்ற போது அந்த கடைசி 10 வரக்கூடிய ஒற்றைப்பட வரக்கூடிய நாட்களிலே லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று நபி அவர்கள் கூறியிருப்பதை நாம் காணலாம். எனவே கடைசி 10 இருக்கிறோம். கடைசி 10 முழுமையாக நாம் நன்மையில் ஈடுபடுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒற்றைப்பட வரக்கூடிய இரவுகளையும் மிகவும் அதிக கரிசனையுடன் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று ரமலான் மாதத்திலே நபி அவர்கள் கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும். அந்த கடைசி நாட்களிலே வணக்கத்திலே ஈடுபட வேண்டும். தன்னை வணக்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே லாபம் ஈட்டக்கூடிய காலம், வெற்றி பெறுவதற்கான பல காரணங்களை கொண்ட மாதம், மிகவும் பெருமதியான சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை நன்மைகள் செய்வதற்கும் நமது நன்மையோடுகளை கனதியாக ஆக்கிக் கொள்வதற்கும் அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் அபிவிருத்தியையும் பரக்கத்துகளையும் பெற்றுக் கொள்வதற்கு எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களிலே நாம் கட்டாயமாக முயற்சிகள் செய்ய வேண்டும், அதற்காக ஈடுபட வேண்டும் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையாளன், கருணையாளன், இரக்கமுள்ளவன், கொடை வழங்கக்கூடியவன். யார் அவனிடத்திலே நேர்வழியை கேட்கிறார்களோ, ஒளிமயமான வாழ்வை கேட்கிறார்களோ, அதற்கு அவன் வழிகாட்டக்கூடியவனாக இருக்கிறான். அதனை யார் துண்டித்து மறந்து பொடுபோக்காக இருக்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு உடந்தையானதாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் தனது விடயங்களை அல்லாஹ்வின் பால் பரம் சாட்டி பயணிக்கிறார்களோ அல்லாஹ்வே அவனுக்கு அதனை நிறைவேற்றுவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். யார் அதனை புறக்கணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அறைகூவல் விடுக்கிறான். மீண்டு வாருங்கள், என்னிடத்திலே கேளுங்கள், என்னிடத்திலே உங்களது தேவைகளை முன்வையுங்கள் என்று அல்லாஹ் அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறான். எனவே இருக்கக்கூடிய ரமதானின் கடைசி பகுதியிலே நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக, அல்லாஹுடைய அருளை அடைந்து கொள்வதற்காக அதிகமாக முயற்சிகள் செய்யுங்கள். நன்மையான விடயங்களை போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். வானங்களுக்கும் பூமிக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ்விடத்திலே உங்களது பாவங்களை முன்வைத்து தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். பாவ கரைகளை இல்லாமல் ஆக்கி பரிசுத்தமான ஏடுகளாக உங்களது ஏடுகளை மாற்றிக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இறை விசுவாசம் கொண்ட நிலையிலே அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த காலம் என்பது இறை அடியார்கள், நல்லவர்கள், முன்னோர்கள், அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்கள் எல்லாம் போட்டி கொண்டு நன்மைகள் செய்து இலாபத்தை அதிகமாக பெற்றுக் கொள்வதற்காக முயற்சி செய்த ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். எனவே நல்லவர்கள் இந்த காலத்திலே வியாபாரம் செய்து அதிக லாபங்களை, அதாவது அல்லாஹுடைய ஆன்மீக வியாபாரம் செய்து அதிக நன்மைகளை ஈட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இதனை பயன்படுத்தி கொண்டார்கள். அதே நேரத்திலே இறை அச்சத்தை, தக்குவாவை, பயபக்தியை அறுவடை செய்ய வேண்டிய, நாம் அதனை பயிரிட வேண்டிய ஒரு அருமையான காலத்திலே இருக்கிறோம். இந்த ரமதான் மாதத்திலே தக்குவா எனும் இறையச்சம் பயிரிடப்படும் என்றால் அதனுடைய அறுவடைகள் எல்லாம் ஏனைய காலங்களிலே பெருமதி மிக்கதாக நமக்கு உதவியாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, அதே நேரத்திலே நாம் பிரயாணங்கள் மேற்கொள்ளுகின்ற போது பிரயாணத்துக்கு தேவையான கட்டிச்சாதனங்களை எடுத்துக் கொள்வதற்குரிய இடமாகவும் இதுதான் இருக்கிறது. மறுமை பயணத்துக்கு, மன்னரை பயணத்துக்கு, சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உயரிய பயணத்துக்கு கட்டிச்சாதனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய இடமாக இது இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான அருமையான காலங்களை பெற்றுக்கொண்டு, அருமையான சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் இதில் பொடுபோக்கு செய்கிறார்களோ, சோம்பேறித்தனமாக அவைகள் இழந்து விடுகிறார்களோ அவர்களை போன்று நன்மையை இழந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அல்லாஹுடைய அருளும் அரவணைப்பும் பரக்கத்துக்களும் சொரியக்கூடிய இந்த காலத்தை பெற்றுக்கொண்டு அதனை இழந்து விடுவார்கள் என்றால் அவர்களை போன்ற நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது.
அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர் மேடையிலே ஹுதுபாவுக்காக ஏறுகின்ற போது ஒவ்வொரு படியிலும் ஆமீன் 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 என்று 3 முறை ஆமீன் சொன்ன இந்த ஹதீஸை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். நபி அவர்கள், அதாவது இந்த ஹதீஸை பற்றி நமக்கு பல விடுத்தம், இந்த ரமலான் காலம் வந்துவிட்டால் குறிப்பாக இவைகள் நமக்கு மிம்பர் மேடைகளிலே ஒலிக்கப்படும், பயான்களில் எல்லாம் சொல்லப்படும். இமாம் அவர்கள் நமக்கு நினைவூட்டினார்கள். நபி அவர்கள் இக்காரணம் கேட்கப்பட்ட போது சொன்னார்கள், இன்ன ஜிப்ரீல அதானி, நான் மெம்பர் மேடையிலே படியிலே ஏறுகின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து கூறினார்கள், ரகிம அன்ஃபும் ரிஇன் அதரகஹு ரமதானு ஃபலம் யுத்கலில் ஜன்னah, எவன் ஒரு மனிதன் ரமலான் மாதத்தை அடைந்து அதன் மூலமாக சுவர்க்கத்தில் நுழையவில்லையோ அவன் நாசமாகட்டும், அவன் மூக்குடையட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அந்த கஷ்டகரமான நஷ்டமான சூழலை பற்றி கூறிய போது நபி அவர்கள் ஆமீன் கூறினார்கள். எனவே அருமையான சந்தர்ப்பம், நம்மை விட்டு நழுவி விடுவதற்கு முன்னால் தௌபா செய்து, பாவ மன்னிப்பு செய்து, இஸ்திக்ஃபார் செய்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறான அருமையான சந்தர்ப்பங்கள், அருமையான உபதேசங்கள் எல்லாம் எதற்காகவென்றால், நாம் மறந்தவர்களாக, தவறு செய்யக்கூடியவர்களாக கடந்த நாட்களை கடத்தி இருக்கலாம், எஞ்சி இருக்கக்கூடிய சொற்ப நாட்களை கூட பயன்படுத்தி பாவ மன்னிப்பு பெற்று இறை அன்பையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் பெறுவதற்கான காலம் இன்னும் காலம் கடந்தவில்லை, காலம் கடந்து விடவில்லை. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக ரமலான் மாத இரவுகள், அதிலே லைலத்துல் கத்ர் என்ற இரவு 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு. கிட்டத்தட்ட 83 வருடங்கள் செய்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அந்த பெருமதியான இரவு என்பது உண்மையிலே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இவைகளை யார் இழந்து விடுவார்களோ அவரை போன்ற நஷ்டவாளிகள் யாரும் எடுக்க முடியாது. எனவே முயற்சிப்போம், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம், யா அல்லாஹ், லைலத்துல் கத்ரை நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்து முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. அன்பார்ந்தவர்களே, உயர்ந்த குறிக்கோளுடன், நல்ல எண்ணங்களுடன், தூர நோக்குடன் பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இது போன்ற காலங்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இவ்வாறான சந்தர்ப்பங்களை எல்லாம் நழுவ விட மாட்டார்கள். அவர்களால் இயலுமான விடயங்களை செய்து நன்மைகளை அதிகப்படுத்தி இறை அன்புக்கு, அல்லாஹ்வுடைய அரவணைப்புக்கு சொந்தக்காரர்களாக தங்களை மாற்றிக் கொள்வார்கள். எனவே யார் ஒரு மனிதன் அவன் தேடக்கூடிய விடயத்தை அறிந்து கொள்வானோ அவைகள் அனைத்தும் அவனுக்கு இலகுவானதாக அமைந்துவிடும். லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லது ஒரு உயரிய இலட்சியத்தை அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் முயற்சியுடன் பயணிக்கின்ற போது அவைகளை அடைந்து கொள்வதற்கு எத்துணை சிரமங்கள், எத்துணை தடைகள், எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் அவைகளெல்லாம் அவனுக்கு அவனுடைய இலட்சியத்துக்கு முன்னால் அவைகள் ஒரு அற்பமானதாகத்தான் இருக்கும். அந்த சிரமங்கள் எல்லாம் மிகவும் சாதாரணமாகத்தான் இருக்கும். காரணம், அவனுடைய நாட்டமும் தேட்டமும் ஆசையும் குறிக்கோளும் சுவர்க்கமாக இருக்கும் என்றால் அதனை அடைந்து கொள்வதற்கான அந்த பாதையிலே வரக்கூடிய எல்லா விதமான சிரமங்களும், கஷ்டங்களும், தடைகளும் அற்பமானதாக மாறிவிடும். அன்பார்ந்தவர்களே, பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். உங்களது ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பை நோக்கி விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். வானங்கள் பூமியுடைய அளவுக்கு அந்த சுவர்க்கம் வியாபித்திருக்கிறது, விசாலமாக இருக்கிறது. இறையச்சமுடையவர்களுக்கு இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே வல்லவன் அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து அந்த லைலத்துல் கத்ர் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக இமாம் அவர்கள் 2வது குத்பாவிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்துவிட்டு கூறினார்கள், ரமலான் மாதம் என்பது இபாதத்துடைய மாதம், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மாதம். எனவே இந்த காலத்திலே தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி உங்களது தொழுகைகளையும் நோன்புகளையும் அதனுடைய உயரிய நோக்கத்தையும் பாழாக்கி விடாதீர்கள். இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்பது சில வேளை நமது வணக்கத்தை பாழாக்கக்கூடிய, வணக்கத்திலிருந்து திசை திருப்பக்கூடிய, நம்மை தூரப்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடும். எனவே அவைகளை கொஞ்சம்
கவனமாக ஜாக்கிரதையாக பயன்படுத்த வேண்டும். பள்ளிகள் என்பது, மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வை நினைவு கூறப்படுவதற்காக, தொழுகை நிறைவேற்றப்படுவதற்காக, அல் குர்ஆன் ஓதப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டிடமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இவ்வாறான நன்மையான நல்ல சந்தர்ப்பங்களை பெற்றுக்கக்கூடிய வணக்கங்கள் செய்யக்கூடிய காலத்திலே இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை மதிமயங்கி நன்மைகளை இழந்து விடாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்திலே அல்லாஹுடைய வரைமுறைகளை, அல்லாஹுடைய ஷியார்களை யார் மகிமைப்படுத்துகிறார்களோ அது உள்ளம் அல்லாஹை அச்சம் பெறக்கூடிய விடயங்களில் உள்ளது. யார் அல்லாஹுடைய மார்க்க விடயங்களை மகிமைப்படுத்துகிறார்களோ அது இறைபக்திக்குடைய விடயம் என்பதை அல் குர்ஆன் கூறுகிறது. அதே நேரத்திலே பள்ளி வாயில்கள் என்பது அல்லாஹ்வை நினைவு கூறப்படுவதற்கும் அல்லாஹ்வை வணங்கப்படுவதற்குரிய இடமாக இருக்கிறது. அவைகளை வேறு விடயங்களை பயன்படுத்தி அவைகளுடைய புனிதத்துவத்துக்கு பாதகம் விளைவிக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அதே நேரத்திலே நாம் இருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை, நபியின் மீது அதிகமாக சலவாத்து கூற வேண்டிய நாள். எனவே இந்த நாளிலே அதிகமாக சலவாத்தும் சலாமும் கூறுவோம். குறிப்பாக எல்லா நாட்களிலும் சொல்ல வேண்டும், அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே அதிகமாக சலவாத்தும் சலாமும் கூறுமாறு நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். எனவே அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானின் கடைசி 10 முறையாக முழுமையாக பயன்படுத்தி அந்த லைலத்துல் கத்ரை நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் பெற்று நாளை மறுமையிலே பாபுர் ரையான் என்ற நோன்பாளிகளுக்கே உரித்தான அந்த சுவர்க்க வாயிலூடாக சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.